ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சம்மர் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். சம்மர் ஸ்பெஷலுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாக்டெயில்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாக்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான ஒரு சூப்பரான ட்ரிங்க்கு. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே சமயம் நமக்கு இந்த சம்மருக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சர்விங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. புதினா எடுத்துக்கோங்க. புதினா ஒரு 2-3 இலை எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ண லெமன் எடுத்துக்கோங்க. அது நம்ம இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிக்கணும். ஸோ தட் அந்த புதினாவும் அந்த லெமன் ஜூஸும் ரெண்டுமே சேர்ந்தால் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் கத்தியோட பேக் சைடு வச்சு க்ரஷ் பண்ணுறேன். 2 ஸ்பூன் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் 2-3 ஆட் பண்ணிக்கலாம். இது ப்ளூ கொராக்கோ சொல்லுவாங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி 7up ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்ப்ரைட் ஆட் பண்ணிக்கலாம், 7up ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சோடா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சோடா ஆட் பண்ணிங்கன்னா அதில் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் சுகர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் ஸ்ப்ரைட் ஆட் பண்ணதுனால எனக்கு ஸ்வீட்னஸ் இதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ரெஃப்ரெஷிங்கான ப்ளூ லகூன், தட் இஸ் ப்ளூ கொராக்கோ சம்மர் சூப்பர் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, அதே மாதிரி சர்விங் பவுலில் கொஞ்சம் புதினா, கொஞ்சமாக லெமன், அது நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் சுகர் சிரப், அப்புறம் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 7up ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நம்மளோட சூப்பரான ரோஸ் மில்க் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேம் சர்விங் பவுலில் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக லெமன் க்ரஷ் பண்ணிக்கோங்க, சுகர் சிரப் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெஷ் வாட்டர்மெலன் ஜூஸ் நான் ஆட் பண்ணுறேன். வேறு எதுவுமே நான் சோடா இல்லை 7up எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இது ஃப்ரெஷ் வாட்டர்மெலன் ஜூஸ் அப்படியே ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கார்னிஷ்காக லெமன் லைட்டாக சைடில் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பரான ரெஃப்ரெஷிங்கான வாட்டர்மெலன் ஜூஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த 3 மாக்டெயில்ஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. மெயினாக என்னோடய சப்ஸ்கிரைபர் தீபா சிஸ்டர் இந்த வீடியோ கேட்டிருந்தாங்க, மாக்டெயில் ரெசிபி. ஸோ மெயினாக அவங்களுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.